விஜய் டிவியில் பலருக்கும் ஃபேவரட்டான சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி தான். ஸ்பெஷலாக இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரியோட பேருக்கே தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட லவ் ஸ்டோரி, ரொமான்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கே எக்கச்சக்க ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த சீரியல் இப்போ 500 எபிசோட கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சீரியல் டீம்ல இருந்து இதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக ஃபேன்ஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. மேலும் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே டைரக்டா ஃபேன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சில விஷயங்களையும் பேசியிருந்தாங்க. அதுல விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே சீரியல்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்காம பிரிஞ்சிருக்காங்க. சீரியல்ல எப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க ஒன்னு சேர்த்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல, இப்ப அவங்கள ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு, என்னோட அம்மா அப்பா எல்லாரையும் விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளும் போது என் கூட எனக்காக சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. மேலும் எனக்காக நிறைய பேர்கிட்ட சண்டெல்லாம் கூட போட்டிருக்கீங்க. உங்க கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். என்னை நிறைய தடவை சிரிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு தேவையான நேரத்துல என்னை ஹக் பண்ணி எங்க அப்பா மாதிரி எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே ஒரு பொண்ணுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அது எல்லாத்தையுமே எனக்காக நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து சுவாமிநாதனுமே லக்ஷ்மி பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. காவேரி, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விஜயா, நிறைய டார்க்கான டேஸை தான் நான் கடந்து வந்திருக்கேன். இப்படி ஒரு ஃபன் சைடா நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜயா காவேரியா ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி பேரா நம்ம இருக்கோம். விஜயோட வாழ்க்கையில ஒரு ஃபன் இருக்கு, ஒரு ஜாய்ஃபுல்லான விஜய் இருக்கா அப்படின்றத உன்னோட கேரக்டர் தான் காமிச்சிருக்கு. இந்த காவேரி இல்லைன்னா விஜய் இப்படிப்பட்டவன் அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா விஜய் அண்ட் காவேரியோட கதையை பிரியா மேம் தான் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னா பேசியிருப்பாரு. ஃபைனலாக விஜய் லவ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இதை வச்சு பார்க்குறப்ப காவேரி ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலாக இருந்தது அப்படின்னும், எந்த இடத்துலையும் சுவாமியோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஆனால் விஜய் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லா இடத்துலையும் விஜய் காவேரி, காவேரி லவ்ஸ் விஜய், விஜய் லவ்ஸ் காவேரி அப்படின்ற மாதிரி கேரக்டரை வச்சே தான் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து, நாங்கள் ரெண்டு பேரும் ரியல் லைஃப் பேர் கிடையாது, எங்களை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, எங்களை கனெக்ட் பண்ணி பேசாதீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க.